அலைகடலான திரண்டு வந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஹலோ ஹலோ, நான் வருத்தமில்லா வாலிபர் சங்க தலைவர் கைப்பிள்ள பேசுறேன். யார் பேசுறது? சொல்லுங்க சார். சார் ஆர்வில இருந்து சார். சொல்லுங்க சார். அப்படியே அந்த பிரிண்டர்ல ஒரு சைடு ஃபுல்லா எனக்கு ரொம்ப டல்லா இருக்கு. பிரிண்ட் எதுவுமே தெரியல. என்ன பிரிண்டர் சார்? ஹெச்பியா இல்ல இதுவா சார்? பிரதர் மேல இருக்குல்ல. ஆமா, பிரிண்ட் தான் சுத்தமா சரியில்லை. கஸ்டமர் பில் கோசம் வந்துட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுவாங்க. ஓகே ஓகே ஓகே. மார்னிங் ஒரு 11 to 12க்கு வந்து பண்ணி கொடுத்துறேன் சார். வாங்க வாங்க வாங்க. பேக்கரியை டெவலப் பண்ணது போதும் பண்ணு வேணும் வெண்ண வேணும்னு உசுர வாங்குறாங்க. மாதிரி வந்து கொண்டிருக்கிறார் மாஸ்டர் புல்லட் பாண்டி. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. பிரதர் லேசர் ஜெட் பிரிண்டரில் லெஃப்ட் சைடில் சரியாக பிரிண்ட் வரலன்னு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. என்ன ப்ராப்ளம்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செக் பண்ணலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் டோனர் கேட்டேஜ் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம். டோனரில் லெஃப்ட் அண்ட் ரைட் செக் பண்ணும்போது இங்க் ஃப்ளோ கரெக்டாக இருக்குது. ட்ரம் யூனிட் ஸ்க்ராச்சஸ் இருக்கும்போது பிரிண்ட் ப்ராப்பராக வராது. இந்த ட்ரம்மில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ட்ரம் யூனிட்டை க்ளீன் பண்ணி ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ட்ரம் யூனிட்டுக்கு கீழே இருக்கிற பிசிஆர்னு சொல்கிற எந்த ரோலர்லேயும் ப்ராப்ளம் இருந்தாலும் பிரிண்ட், என்னோடய கேஸில் இந்த பிசிஆரும் ட்ரம் யூனிட்டும் சரியாக வேலை செய்யுது. இதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. டோனர் கேட்ரேஜையோ ட்ரம் யூனிட்டையோ ப்ராப்பராக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஒரு வாட்டி பிரிண்டரில் லோட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். கேட்ரேஜை லோட் பண்ணி செக் பண்ணும்போது லெஃப்ட் சைடில் ப்ராப்பராக பிரிண்ட் வந்துருச்சுன்னா ப்ராப்ளம் ரிசால்வ் ஆகிடுச்சு. அப்படி ரிசால்வ் ஆகலைன்னா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போக வேண்டியதாக இருக்கும். இந்த சூனாப்பானாவின் வீரம் உலகமெல்லாம் பரவ அருள் புரிவாய் அப்பனே, அருள் புரிவாய். டோனர் கேட்ரேஜ் க்ளீன் பண்ணி போடுறதுக்கு அப்புறமும் ப்ராப்ளம் சரியாகலை. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சரியாக பிரிண்ட் வரல. இதுக்கு என்ன சொல்யூஷனை செக் பண்ணலாம் வாங்க. ஃபஸ்ட் ஸ்டெப்பில் சரியாகலை, நாம் இப்போ செகண்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். அடுத்த ஸ்டெப் பிரிண்டருக்குள்ளே இருக்கிற ஃபியூசர் யூனிட்டை செக் பண்ணி பார்க்கலாம். ஃபியூசர் யூனிட் ரிமூவ் பண்ணி செக் பண்ணும்போது அதில் ஃப்ரெஷர் ரோலரும் ஹீட்டிங் எலமெண்ட்டும் கொடுத்துருப்பாங்க. இது சரியாக ஃபங்க்ஷன் ஆகலனாலும் உங்களுக்கு பிரிண்டிங் ப்ராப்பராக இருக்காது. செக் பண்ணதில் இது ரெண்டுமே சரியாக வேலை செய்யுது. இதில் ப்ராப்ளம் இல்லை. இப்போ நாம் அடுத்து ஃபியூசர் சரியானதுக்கப்புறம் பிரிண்டருடைய லேசர் யூனிட்டில் ப்ராப்ளம் இருந்தாலும் பிரிண்ட் சரியாக வராது. நாம் இப்போ லேசர் யூனிட்டை ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இப்போ நாம் லேசர் யூனிட்டை ஓப்பன் பண்ணி லேசர் லைட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற இந்த கிளாஸை ஒரு டிஷ்யூ மூலிமா க்ளீன் பண்ணிவிட்டு ரீஃபிக்ஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். தாயில் சிறந்ததொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. ஞான பழத்துக்காக தாய் தகப்பனையே சுத்தி வந்த பிள்ளையாரையும் முந்தி தாண்டி நம்ம மகன் குழந்தை வேறு. இப்போ டெஸ்ட் பிரிண்ட் செக் பண்ணி பார்த்தா லெஃப்ட் சைடில் ப்ராப்பராக பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ நம்மளுடைய ஒர்க்கை முடிச்சிட்டோம். ப்ரீவியஸாக லெஃப்ட் சைடில் பிரிண்ட் ஆகாமல் இருந்தது. டோனரை செக் பண்ணோம், ஃபியூசர் யூனிட்டை செக் பண்ணோம். அப்புறமா கடைசியாக லேசர் யூனிட்டில் தான் ப்ராப்ளம் இருந்தது. லேசர் யூனிட்டை ப்ராப்பராக க்ளீன் பண்ணி அப்ளை பண்ணதுக்கப்புறம் ப்ராப்ளம் ரிசால்வ் ஆகிடுச்சு. வேலையை முடிச்சாச்சு. இனி வீட்டுக்கு போக வேண்டியதான்.